டாக்டர் வைஸ் முஸ்தபா எழுதிய எனது டயரியின் மறுபக்கம் நூலிலிருந்து பெனடோல் நஞ்சாகலாம். கடைசி 2 பக்கங்கள். பெனடோல் என்பது பெரசிட்டமோல் தான் என்பதை புரிந்து கொள்ள பாமசிகளில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மருந்துக்கும் அதற்கே உரிய பெயர் இருக்கிறது. இதனை ஜெனரிக் நேம் என்பர். பெரசிட்டமோல் என்பது ஜெனரிக் சொந்த பெயர். இந்த மாத்திரையை பல கம்பெனிகள் தயாரித்து விற்பனை செய்கின்றன. வேறுபட்ட மருந்து கம்பெனிகள் தயாரிக்கும் மருந்தை அவர்கள் விரும்பிய பெயரில் விற்பனை செய்ய முடியும். இது ட்ரேட் நேம், வர்த்தக பெயர் எனப்படும். எனவே ஒரு மருந்துக்கு ஒரு சொந்த பெயரும் பல வகையான வர்த்தக பெயர்களும் இருக்க முடியும். இந்த மாத்திரை எமது நாட்டில் 10க்கும் அதிகமான பெயர்களில் விற்பனை செய்யப்படுகிறது. பெனடால், செட்டமால், கால்பால், இப்படி ஒரே வகையான மாத்திரை பல பெயர்களில் விற்பனை செய்யப்படுகிறது. அநேகமாக குடும்ப வைத்தியர்கள் காய்ச்சலுக்கு கொடுப்பது பெரசிட்டமோல் என்ற சொந்த பெயர் உள்ள மாத்திரையே ஆகும். இதனை குடித்து இதற்கு மேலால் பெனடோல் அல்லது செட்டமோல் போன்றவற்றை குடித்தால் மேற்கூறப்பட்ட சிறுநீர் பாதிப்புகள் ஏற்படக்கூடும். அநேகமான சந்தர்ப்பங்களில் சாதாரண காய்ச்சல், தடிமன், வலிப்பு போன்ற நோய் அறிகுறிகளை கட்டுப்படுத்த பலரும் பெனடோல் பயன்படுத்துகிறார்கள். எதற்கெடுத்தாலும் பெனடோல் குடிக்கும் பலரை நாம் காண்கிறோம். இவ்வாறு கட்டுப்பாடற்ற முறையில் பெனடோல் எடுத்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. பெனடோல் அல்லது பெரசிட்டமோல் ஒரு வேளைக்கு ஆகக்கூடியது 1 கிலோகிராம் நிறைக்கு 10 தொடக்கம் 15 மில்லிகிராம் அளவே எடுக்க வேண்டும். 7 வயது பையன் 20 கிலோகிராம் நிறை என்றதால் 200 தொடக்கம் 300 மில்லிகிராம் நிறையுள்ள பெரிய பெனடோல்களின் அரைவாசியை மட்டுமே ஒரே நேரத்திற்கு எடுக்க முடியும். இவ்வாறு 5 தொடக்கம் 6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை எடுக்க முடியும். மேற்சொன்ன அளவை விட அதிகமாக எடுப்பதால் உடல் உறுப்புகள் பாதிப்படைந்து மரணம் சம்பவிக்கவும் வாய்ப்பு. எனவே சாதாரண காய்ச்சல், தலைவலி, தடிமனுக்கெல்லாம் பெனடோல் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். மேலும் வைத்தியர் மருந்து தந்திருந்தால் அவற்றை குடித்து மேலதிகமாக பெனடோல் வாங்கி குடிப்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். சிறுவர்களை பொறுத்தவரை அவர்களின் நிறைக்கேற்ப 1 கிலோவிற்கு 10 தொடக்கம் 15 மில்லிகிராம் அளவில் மட்டுமே கொடுக்க வேண்டும். உதாரணமாக 10 கிலோகிராம் எடை உள்ள ஒரு பிள்ளைக்கு 150 மில்லிகிராம். பெரியவர்கள் சாதாரணமாக 1 அல்லது 1.5 மாத்திரைகள் எடுப்பது போதுமானது. ஒரே நேரத்தில் 2 மாத்திரைகளுக்கு மேல் எடுப்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். பெனடோல் ஒரு சாதாரண மாத்திரையாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சும் போது ஏற்படும் பாதிப்புகள் பாரதூரமானவை. சிறுவனின் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இன்னும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இனிமேல் நாம் கவனமாக இருக்கும் அதே வேளை அந்த பையனின் சிறுநீரகம் சுகம் பெற பிரார்த்திப்போமாக. ஆமென்.